ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் பார்த்துடலாம். அதுக்கு வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே போதுமானது. என்னெல்லாம் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கருப்புளுந்து ஒரு 100, அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 50 கிராம் பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து, அதே கொஞ்சம் ஒரு 25 கிராம் பச்சரிசி, அப்புறமா ஒரு 20 கிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டிப்பருப்பு எடுத்து எல்லாம் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டுன்னு ஓட்டிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்துடும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இதை எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் 2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 கிளாஸ் அளவே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கரைச்ச மாவு எடுத்து அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா விட்டுறலாம். ஓகேங்களா? கொதிக்கும் போது ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே கிளறி விடுங்க. நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாவை வந்து அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணும்போது. சரியா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம், ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வறுத்தது தானே, ஒரு 10 நிமிஷம் அப்படி இப்படிமா நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கட்டியாக மாறிக்கிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு என்ன எவ்வளோ இனிப்பு தேவையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை மண்டவலம் எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அதை இறக்கி வச்சுட்டு நம்ம காய்ச்சின பால் எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மைல்டாக சூடாக இருக்கும்போது அப்படி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தேங்காய் துருவல் எடுத்து அதுக்குள்ளே அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பெலும்பு குழந்தைங்களுக்கு, அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுங்க. நம்மளுமே செஞ்சு குடிச்சிக்கலாம். ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க காலையிலேருந்து நைட்டு வரை நின்றுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ எல்லாருமே குடிங்க. நல்ல ட்ரிங்க்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல சத்தான ஆகாரம் மட்டுமே என்றைக்குமே சாப்பிடுங்க.